Hi friends, welcome back to Mama's Way. இப்போ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து என்ன புதுசாக சப்வே வந்து விற்குதுங்க. ஆனால் வந்துட்டு முதலாவது ஒன்றும் உருப்படியாக தின்னுமான்னு தெரியல. 6 இன்ச்சில் பன்னு இருக்குது. அந்த பன்னில் 4 சிக்கன் உள்ள வச்சு வெங்காயத்தை வச்சு சிக்கன் டிக்கா ஓகே இது பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்து இவங்க அநியாயமாக பண்ணியிருந்துக்கிறாங்க. நான் கேட்குறது எதையுமே வாங்கி தருவோன்றாங்க. அதனால நான் வருத்தத்தில் இருக்கேன். இவங்க வந்து கொண்டாடின்னு இருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டோம் அவங்க கூட வருத்தம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் உன்னோட இதுவை கேட்கலாம். ஏன் வருத்தம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். தக்காளி மட்டும் பிடிங்க எடுத்துருவாங்க. இல்லைண்ணா கேப்சிகம் என்னது சிக்கன் இந்த ஆசை வேறையா உனக்கு? ஒரு பிரெட் ஒரு பண்ணை வாங்கிச்சு வாங்கி அதில் இதை நானே செய்வேன்ப்பா. அது வாங்கி நானும் ரியல் டேஸ்ட் சொல்றேன். சொல்லு நானும் ஒரு பைட்டு தமிழ் சிறப்பட்ட வேற சொல்லிட்டு மாங்காய் போட்டு வச்சு டேடி இப்போ என்ன சொல்லுவாங்க 6 5 சாப்பிடுவாங்க. வேணா பிள்ளைகிட்டே கொடு. தக்காளி வெங்காயம் நம்மளே வச்சிருக்கோம். பழம் ஊற்றி இவங்க பஞ்சாயத்து முடியறதுக்கு எனக்கு ஒன்றும் கிஃப்ட் வாங்கி தரல. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் கேட்டது வாங்கி தரல. 9:45 ஆயிடுச்சு. உனக்கு வந்துச்சு அவள் தான். இதுக்கப்புறம் நீ எதை கேட்டீங்கனாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன். இதுக்கப்புறம் என் பர்த்டேக்கு தான். என்ன நீ இப்படி சீட் பண்ற? என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாரு? இப்போ இதை வாங்கிக்கோ, நாளைக்கு வேற கிடையாது வேற வாங்கிக்கலாம். எல்லாரும் பர்த்டேக்கு எல்லாருக்கும் வாங்கி தரீங்களே, அவர் பர்த்டேக்கு யாருன்னா வாங்கி தரீங்க? பெருசா அவர் பர்த்டேக்கு அவர் பெருசா பண்ணிக்கிறாரு. என்ன பண்ண சொல்லு. கார் வாங்கினேன். உன் பர்த்டேக்கு ஐபோன் 15 Pro Max நெக்ஸ்ட் வருஷம் மோனா பர்த்டேல இருந்து எல்லாருக்கும் நான் ஒன்று வாங்கி தரேன். ஓகே, பர்த்டேக்கு வீடியோ வந்துச்சு. சரி, இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, நான் பதிவு பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, அடுத்த வருஷத்துல இருந்து மோனா பர்த்டேல இருந்து எல்லாருக்கும் நான் வாங்கி தர ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? நீ வாங்கி தர ஆரம்பிக்கிற? பெருசா வாங்கி தரேன், சேர்த்து வச்சு வாங்கி தரேன். ஓகே, அவன் எதுவும் அடி போடுறான்னு நினைக்கிறான். ஆசை வார்த்தை காட்டுறான் எங்களுக்கு. ஆசை வார்த்தை ஊட்டி வாங்கி தரேன். ஓன் சேனல் இருக்கு, நீ என்ன பேசுற? நீ அதுக்கு கேவலமா நீ தெரிஞ்சுக்க. அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான், ஆசை வார்த்தை காட்டுறான். இல்ல மௌலி நம்பலாம். சரி ஓகே, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னேன் மௌலி இல்லையா? நானும் எவ்வளோ வாட்டி என்கரேஜ் பண்ணிட்டேன்ப்பா. நானே ஃபெட்டப் ஆயிட்டேன் என்கரேஜ் பண்ணி. சரி ஓகே, பாப்போம் என்னதான் வாங்கி தரான்ட்டு. 16 Pro Max 220. ஓகே, வராது அவன் பர்த்டேக்கு தெரிஞ்சிச்சு அவனுக்கு, அதனால தான் சொல்றான். நீ கேட்டேன்னு வச்சுக்க, வந்துதா வரல 16 Pro Max வரட்டும் நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு போயிடுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்த்டேக்கு ஒன்றா திங்க் காணும். ஆனால் பட் என்னை சீட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அந்த சீட்டிங் என்னங்கிறது அடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக தயவு செய்து நான் அனைவரும் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கழுவி ஊற்றுங்க. முடியாது, எதுக்கு கழுவி ஊற்றணும்? இவ்வளோ பண்ணியும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆர் யூ ஏ உமன், ஆர் யூ ஏ லேடி அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. உரைக்காது சரியா? பட்டதெல்லாம் எனக்கு தான் தெரியும். என்ன பட்டது? ஒரு வருஷமா என்ன வந்து என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? என்ன பேசுவாங்க? இப்பதானே கிறிஸ்மஸுக்கு வாங்கினேன், இப்பதானே நியூ இயருக்கு வாங்கினேன், எதுக்கு உன் பர்த்டேக்கு, எதுக்கு அதுக்கு அப்படிங்க. இந்த பர்த்டே தான் என்னமோ தெரியல. நான் தான் முதல்ல சொல்றேன், இந்த பர்த்டே உன் பர்த்டேவும் சரி மௌலி பர்த்டேவும் சரி களை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் முதல்ல சொன்னேன்ல. கடைசியில பாவப்பட்டது நானும் மௌலி தான். கடைசியில இல்லைங்க, எனக்கு தான் 3 படா வருது. என்ன வருதுடா? நீங்க பைக்கு
மோனா PS5 வாங்கி சொல்லிச்சு. நீ வந்து 15 அதெல்லாம் ஆல் கிளியர். முன்னாடி ரிசல்ட் வருமா? அதுதான் மெயின். அது ஜனவரி மாசமே வந்துடும். நீ வந்து 15 Pro டைட்டானியம் கலர் வாங்கி கொடுத்துரு. 16 Pro 15 Pro வீட்டுக்கு ஒண்ணுதான். ஐயோ நோ அப்புறம் ப்ளூ கலர் வாங்கிக்கிறேன் பிரச்சனை. சரி நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். என் ஃபோன் மாற்றும் போது நீ உன் ஃபோனை எனக்கு கொடுத்தா நான் என் ஃபோன் இதை தேவையில்ல. 16 Pro Max வாங்குவோம். அப்புறம் வாங்கி தரேன் உனக்கு. இதே ஃபோன் தான் கிடைச்சி. என் 12டா நான் இவரு தான் இருக்குல்ல இஎஸ்டி. அப்புறம் எனக்கு அடுத்த வருஷம் எனக்கு தான் ஃபோன் 16 Pro Max. அதுல நானே வாங்கி வச்சு கணத்தை போனேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு டீசெண்டாக நடந்துக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் ஆத்தாவும் மகமும் என்ன டீசெண்டாகவே நடந்துக்க விட மாட்டாங்க. இப்போ என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்குது பாருங்க. என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஒரே ஐட்டம் தான்ப்பா சாப்பிட்றீங்க நீங்கள் எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் வந்தால் இதுதான் இருக்குது. எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் வரீங்க. பிரியாணி கூட இல்லை, எச்சலாக இருக்குது. எம்டி பிரியாணி கூட இல்லை. எம்டி பிரியாணி பாருங்க. பிரியாணி இல்லாமல் உனக்கு சோறு இறங்க மாட்டேங்குது. எம்டி பிரியாணி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒன்று போகும். ஊற்றிடுங்க. அதுக்குள்ள காஞ்சிரும் போலியே. ஏன் பாப்பா அதை விட்டு கை விட்டு நோண்டின்னு இருக்கீங்க? ஓரமாக அப்படியே வலிச்சு நக்கிங்க. என்னப்பா இப்படி இவ்வளவு கீழே மேலே இந்த பொண்ணு ஊத்தி வச்சிருக்கீங்க பானை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தாம. வெளியிலாம் அவராது நிறைய உப்பு கொடுத்தா கொஞ்சமா ஊத்தாம இப்படி வெளியில ஊத்தி வச்சிருக்கேன்னு பாக்குறாரு அவரு. ஏய் வேண்டாம் விட்டுரு. ஏ ஹவுட நான் மேலதானே ஊத்துனேன். கொஞ்சமா ஊத்தணும். இப்படி மொத்தத்தையும் கப்பு நிறைய ஊத்தி வச்சிருக்கிற. ஐயோ பாவம். தொடக்கிறவங்க என்ன கழுவி வேற லாங்குவேஜ்ல ஊத்துவாங்க. பாவமா போச்சு. அந்த கேக் ஃபுல்லாவே உருகிச்சு. நல்லா டேஸ்ட் என் கை பட்டுச்சுல. நல்லா எனக்கு அவ்வளோ பிடிக்காது. டேஸ்ட் நல்லா இருக்குது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவனை நைட் மட்டும் இது கூட அவன் காலேஜ் இது மேல துண்டு சளிலாம் கீழே வந்து ஏன் முடியல தெரியுது. கீழே இருந்த உனக்கே நல்ல தூக்கம்லாம் டோட்டலாக கெட்டுச்சு. அப்புறம் நானே இரும்பு சுத்தரி போட்டு வரட்டுமா, ஹாட் வாட்டர் வேணுமா? இருந்துச்சு ஹாட் வாட்டர். அப்போ நான் இப்போதான் ஹாட் வாட்டர் குடிச்சு சீக்கிரம் தூங்கி தொலைங்க அப்படின்னு எழுச்சி போய் போட்டு வந்து கொடுத்துருவேன். ஏன் தூக்கம் போச்சு டோட்டலாகவே. கை குழந்தைங்க இருந்தாதான் பிரச்சனை வரும். அதான் இது வேறு வாயை அடக்கணும். நானும் நேற்று நைட் நினைச்சேன். இனிமேல் நான் தூங்க போகும்போது யார் என்ன கேட்குறீங்களோ இல்லையோ சுடு தண்ணி பிளாஸ்டிக்ல எத்தினியா இது அடியில் அப்போ அதை ஏன் சாப்பிடல 2 பேரும் நீங்க? அது வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. அந்த ஃப்ளேவருக்காகவா? நல்ல டேஸ்டா இருக்கு. நான் சாப்பிட்றதுக்கு பயமா இருக்கு. ஏன் அப்புறம் அந்த சீக்கிரம் போகலாம் காலேஜில். ஐயோ அதை தொடக்கிறவங்க எனக்கு கழுவி ஊற்றுவாங்க. மனசுல திட்டிக்கிட்டே துடைப்பாங்க. மூதேவி எந்த மூதேவி. அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை 6 இருள் உயித்து விடும்.
மொத்தம் 13 புது ட்ரெஸ் வாங்கினேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது பழைய dress. இது பழசு. அப்போ என் பர்த்டேக்கு 19 வயசுக்கு 19 ட்ரெஸ் எடுக்கலாமா? Correct. நாங்க எடுத்த பட்ஜெட்லயே நீ எடுத்தனா 19 ஆஃபர்ல தான் எடுக்கணும். 19 ட்ரெஸ் என்ன 100 ட்ரெஸ் கூட எடுத்து. அப்போ எனக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 40 கிட்ட கிஃப்ட் வரணும். இப்போ உங்களுக்கு 40 வயசா? இல்ல அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மட்டும் பாய் சேர்த்து சொல்லுவீங்களா? கவுண்ட்ல மட்டும் அப்போ எனக்கு ட்ரெஸ் கிஃப்ட்ஸ் வரணும். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிஃப்ட் தான் சேருமா. மீதி அப்பா விட்டு கடங்க. நான் வெளியில வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மற்றவங்க அனாவசியமாக பேசக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கிறேன். நீ இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அதை விட்டு நான் வெளில வந்துடுவேன். எல்லாம் சொல்கிறேன். சொல்லு, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு. எனக்கு தெரியாது. ஓங்காட்ட ஆடுறீங்க. பினிஷ் நான் சாப்பிட்டேன். ஓங்காட்ட ஆடுறீங்க. டாடி அது சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஹீட் ஆகாமல் இருக்குதுட்டான். அவர் மூஞ்சி நீ பார்க்கணும். மூச்சை பாரு, அங்கிருந்து ஏஞ்சி வந்து வேலை கொடுத்து இது வீட்டுக்கு போனா மட்டும் பத்தாத, நாங்க வீட்டுக்கு போகலாமா? டிசைன் பண்ணி வாங்க அவன் வந்து திட்டுறதுக்குள்ள ஓடிடலாம். என்ன இருந்தாலும் சின்னதா குட்டியா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. பெருசா இல்ல, குட்டி சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனாலும் மட்டும் என்ன வாங்கி கொடுக்குறாரோ இல்ல திங்கிறதுக்கு மட்டும் கரெக்டா வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துடுவாப்பா. மனசு நிறைஞ்சிரும். உன்னோட வயிற்றுல குறை வைக்க கூடாது, சோத்துல குறை வைக்க கூடாது. உன்னோட இதுக்கே வரேன். பிறந்தது எதுக்கு, வாழறது எதுக்கு, கஷ்டப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஷ்டப்படுறோம்? மாடு மாதிரி போய் உழைக்கிறோம். நம்ம மழை வெயில் காத்துன்னு பார்க்காம போய் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லு நின்று உழைக்கிறோம் அப்படின்னா நல்ல சாப்பாடு, அதுக்காக இருக்க இடம், உடுக்க உடை, இதெல்லாம் வந்து கம்பல்சரி. இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுறோம். அதுக்கு மீறி வருமானம் வந்தா அது அனாவசிய செலவு, அவசிய செலவுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். சரியா? அதனால நல்லா இருக்கிற வரைக்கும் வயிறார சாப்பிடணும், ஆசைப்பட்டதை சாப்பிடணும், நோய் நொடி இல்லாம போய் சேர்ந்துடணும். வயிறார சாப்பிடணும், நோய் நொடி இல்லாம சேர்ந்துடணும். அப்படின்னா எதை சாப்பிட்டா நம்மளுக்கு சேராதோ அதை சாப்பிடாம இருக்கணும். ஆனா நீ அப்படி செய்யறியா? சேராதுன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இந்த அக்கா வந்து ஐஸ்கிரீம் திங்கும் அப்புறம் கோல்ட் ஆயிடும் சொல்லுவோம் அப்படின்னு. ஒரு சில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்ட் ஆகாது, எனக்கே தெரியும். இந்த மாதிரி ஐபேக்கோ அப்புறம் வந்துட்டு இப்ப என்னமோ காஸ்ட்லியா சாப்பிட்டா கோல்ட் வராது, லோக்கல் ஐஸ் சாப்பிட்டா கோல்ட் வந்துரும். ஆக்சுவலா வந்து எனக்கு தண்ணி தான் பிரச்சனை. தண்ணி வந்து எப்படின்னா ஆரோ வாட்டர் சேராது, கேன் வாட்டர் மட்டும் தான் சேரும். இப்ப இந்த கேன் வாட்டருமே எனக்கு சேர மாட்டேன்னு என்னோட வாட்டரே சேர மாட்டேங்குது பாடிக்கு. நோ வாட்டர் என்னன்னா இப்ப மழை தண்ணி சரியில்லை, அதனால கலங்களா வர்றதுனால ஒருவேளை பியூரிஃபை ஆகல போல, அதனால ஒரு மாதிரி எனக்கு இதாகுது. பட் ஒரு சில நேரம் எனக்கு இளநீ தயிர் இதெல்லாம் ஒத்துக்கும். ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு கிளைமேட்டுக்கு அதெல்லாம் ஒத்துக்காது. அதனால நம்ம பார்த்து செஞ்சுதான் இது பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹாப்பியா போயிட்டு சந்தோஷமா சுத்தியாச்சு, சாப்பிட்டாச்சு, ஜாலியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஹாப்பியா வந்து நிம்மதியா தூங்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.